கேக்குதா? என்னாச்சு மைக் வந்து வந்து போகுது? எடப்பாடி பழனிசாமி இருக்கு மாதிரி இருக்கு மைக்கு. அதனால நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு தேர்தல் சமயத்திலே தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்ற அந்த பெருமையோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். சென்ற தேர்தலிலே முதலமைச்சர் அவர்கள் மக்களிடம், முக்கியமாக சகோதரிகளிடம் ஒரு உறுதியை தந்தார்கள். அது என்னன்னா, உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்குவேன் என்று தெரிவித்தார்கள். உடனே எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவே முடியாது, எப்படி பண்ண முடியும்னாரு. ஆட்சிக்கு வந்தவுடன் இன்று 1,31,00,000 சகோதரிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வரப்போறது நம்ம ஆட்சிதான். ஆட்சி வந்தவுடன் இன்னும் ஒரு மாசத்துல நம்முடைய ஆட்சி வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவேன் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி சொன்னா செய்வாரோ அதே போல நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்வதை செய்யக்கூடிய முதலமைச்சர். எத்தனையோ மக்களுக்கான திட்டங்களை செய்து தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். நம்ம வீட்டு பிள்ளைங்க கல்லூரியில போய் படிக்கும் போது அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய், கல்வியில எந்த தடையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மாதம் 1000 ரூபாய் தந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அதே போல ஆட்சி பொறுப்பிற்கு மறுபடியும் வரப்போகிறோம். வந்தவுடன் அந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்திலே வழங்கக்கூடிய 1000 ரூபாய் 1500 உயர்த்தி வழங்கப்படும். படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நேரம் வரை ஒரு 6 மாதம் அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு, வேலை கிடைக்கிறதுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு, அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1500 ரூபாய் வழங்கப்படும். நம்முடைய முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய முதியோர் உதவித்தொகை தேர்தல் முடிந்து நம்முடைய ஆட்சி வந்தவுடன் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். என்னென்ன? எந்தவித மின் கட்டணமும் இல்லாத மின் மோட்டார்கள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்பெறக்கூடிய அளவிலே 20 லட்சம் விவசாயிகளுக்கு மின் மோட்டார்கள் வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதைவிட சகோதரிகள் எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இருக்கு. என்ன அறிவிப்பு? 8000 ரூபாய்க்கான கூப்பன். அவங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன்றாங்க. உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா என்ன பண்றது? இன்னொரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிட்டு. அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோங்க. ஃப்ரிட்ஜ் வேண்டாம்னா வாஷிங் மெஷின் வாங்கிக்கோங்க. அது வேண்டாம்னா கிரைண்டர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கொள். ஏசி வேணும்னா ஏசி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று 8000 ரூபாய்க்கான கூப்பனை வழங்குகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். 8000 ரூபாய் கூப்பன் உங்களுக்கு லாபம். உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கும் லாபம். எல்லாரும் போய் அங்க நிறைய பொருட்களை வாங்கும் பொழுது அந்த வியாபாரிகளுக்கும் நிறைய வியாபாரமாகும், லாபம் கிடைக்கும். அங்க வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு சம்பளம் அதிகமா கிடைக்கும். அதனால எல்லாருக்குமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பெயரை சொல்லி உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். ஆனா எதிரணியில இருக்கக்கூடிய
எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பாவம் தேர்தல் பயம் அப்படிங்கறத தாண்டி இப்ப தேர்தல் ஜுரம் வந்துருச்சு. தேர்தல் ஜுரம் வந்ததுனால இங்க வரதையோ இல்ல, சென்னையில சுத்தி சுத்தி வராரு. சுத்தி சுத்தி வந்து அந்த ஜுரம் இன்னைக்கு ஜன்னி மாதிரி ஆகி என்ன சொல்றாருன்னு அவருக்கே தெரியல. எதை வேணாலும் சொல்லலாம்னு பேசிக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சரை பற்றி தரக்குறைவாக விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார். தாம் இந்த தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு இருக்கோம் அப்படிங்கறத கூட மறந்துட்டு, அவர் எப்பயோ மறந்துட்டார். அத டெல்லிக்கு அடிமையாக போய்விட்டார். அதிமுக அண்ணா திமுகவில இருந்து இன்னைக்கு அமித்ஷா திமுகவா மாறிடுச்சு. அப்படிப்பட்ட ஒருவர் தான் நமக்கு எதிராக நின்று கொண்டு நம்ம பார்த்து கேள்வி கேட்கிறாரு. என்னன்னு, நாங்க ஆட்சியில் இருந்த பொழுது டெல்லியில இருக்கவங்களோட நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனோம். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு இருந்தோம், அவங்களுக்கு கை கட்டி இருந்தோம். அதனால தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாரு. என்ன திட்டம் கொண்டு வந்தாரு? அவர் கொண்டு வந்த ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்க சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அவர் கொண்டு வந்த திட்டம், நம்ம பிள்ளைங்க மருத்துவ கல்லூரிக்கு போய் படிக்க முடியாத அளவிற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டிய மருத்துவ கல்லூரிகள், நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்காக கட்டின அந்த கல்லூரியில, அரசு மருத்துவ கல்லூரியில நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாமல் நீட் பரீட்சைகளை கொண்டு வருவதற்கு அவரும் உடந்தையாக இருந்தார் என்ற அந்த திட்டத்தை தான் அவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு மின்சார கட்டணம் ஏறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்படுறாங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட கையெழுத்து போடாத உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்ட துரோகிதான் எடப்பாடி பழனிசாமி. விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், அதுக்கும் உடந்தையாக இருந்து கையெழுத்து போட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. மின்சார 2 பேரும் தான். ஒண்ணு அவர் டெல்லிக்கு போவாரு, அவர் போக எடப்பாடி பழனிசாமி டெல்லியில போய் கை கட்டி நிப்பாரு. அவர் போக முடியலன்னா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் தங்கமணி அவர்கள் போவார். மாத்தி மாத்தி அங்க கியூல போய் நின்று கை கட்டிட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். தொடர்ந்து அவங்களுக்குள்ளேயே போட்டி. தமிழ்நாட்டுக்கு யார் அதிகமா, அவங்க கட்சிக்குள்ளேயே போட்டி, யாரு தமிழ்நாட்டுக்கு அதிகமா துரோகம் பண்றதுன்னு. ஏன்னா சொந்த கட்சிக்கே துரோகம் செய்யக்கூடியவர்கள் யார் காலில் விழுந்து எந்த அம்மையாருடைய ஆசீர்வாதத்தோடு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனாரோ, இன்னைக்கு அந்த அம்மையாருக்கே கட்சியில இடம் இல்லை. தனக்கு முன்னாடி முதலமைச்சரான ஓபிஎஸ்க்கு அங்க இடம் இல்ல. அவரே தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா தளபதியால மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு நம்மோடு வந்து தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் நமக்கு எதிராக கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். பிஜேபியோட கூட்டணி வச்சவங்களோட நிலைமை என்னாச்சுன்னு அவர் நினைச்சு பார்க்கணும். பீகார்ல பல முறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவரு இன்னைக்கு ராஜ்யசபால ஒரு உறுப்பினராக வேண்டிய ஒரு நிலை. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஒருவேளை ஏதாவது மாநிலத்துக்கு கவர்னரா வேணா அனுப்பலாம். அது எந்த மாநிலம்னு எனக்கு தெரியல. அதுவும் எப்படி நீங்க போய் எப்படி கேக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் நல்ல மாநிலமா அனுப்புறாங்களா இல்லன்னா வேற எங்கேயாவது பிரச்சனை இருக்கக்கூடிய ஊரா அனுப்புறாங்க. அசாமுக்கு அனுப்புவாங்களா? சரி, அவர் எதை வேணாலும் கத்துப்பாருங்க. ஹிந்திய கூட கத்துக்கணும்னா அமித்ஷா அவர்கள் சொன்னால் கத்துப்பாரு. அதனால ஹிந்தி அவங்க திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் கேக்குறேன்,
அங்க மத்தியில இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பல திட்டங்கள் அறிவிக்குது, பல திட்டங்களுக்கு பேர் மாத்துது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம், அதுக்கு பேரை மாத்திருக்காங்க. பேரை மாத்தி அந்த 100 நாள் வேலை கொடுக்காம இருக்கிறதுக்கான எல்லா வழியும் பார்த்துட்டாங்க. பேர் என்னன்னா விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் ஆஜீவிகா மிஷன் கிராமின். இது யாருக்காவது புரியுதா? வாயில கூட வரமாட்டேங்குது. இன்னொன்னு, வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு திட்டம், அதுக்கு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. திருத்தப்பட்ட தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. எந்த விவசாயிக்காவது இந்த திட்டம் என்னன்னு புரியுமா? இந்திரா நினைவு குடியிருப்பு வீடு கட்டும் திட்டம், பிரதான் மந்திரி, எல்லாமே பிரதம மந்திரி தான். பிரதான் மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா. அது யோஜனா என்னன்னு தெரியல. யோஜனா இல்லன்னு அர்த்தமா? சரி. தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம், தீன் தயாள் உபாத்யா கிராமீன் யோஜனா. ஒவ்வொரு திட்டத்திலையும் ஹிந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு. ஒவ்வொரு மசோதாவிலும் ஹிந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு என்று நம் மீது எந்தெந்த வழிகளிலே ஹிந்தியை திணிக்க முடியுமோ திணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தோடு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய மாஜி அமைச்சர் அவர்களும் கைகோர்த்து கொண்டு இங்க மேடையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இந்த தேர்தலிலே அவர்களுக்கு நாம் சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். ஏனென்றால் இந்த தேர்தல் நம்முடைய முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவது போல தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நான் கீழடியில தான் தொடங்கினேன். ஏன்னா கீழடி தமிழ் நாகரீகத்தின் பெருமையை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய இடம். தமிழர்களின் தாய்மடி கீழடி. ஆனா அங்கிருந்து வரக்கூடிய ஆய்வறிக்கையை நம்முடைய முதலமைச்சர் அறிவியல் பூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆய்வறிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவங்களுடைய ஆபீசர்ஸும் சேர்த்து ஏற்றுக்கொண்ட அந்த ஆய்வறிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏன்னா அவங்க மறுபடியும் திணித்துக் கொண்டிருக்கிறார்களே RSS கருத்து, அதற்கு எதிராக இது மாறிவிடும் என்பதற்காக. அதனால இந்த தேர்தல் என்பது கீழடிக்கும் நாக்பூருக்குமான தேர்தல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இவங்களுக்கு இந்த மண்ணிலே, தமிழ்நாட்டிலே, தந்தை பெரியாரின் மண்ணிலே, பேரறிஞர் அண்ணாவின் மண்ணிலே, தலைவர் கலைஞர் அவர்களுடைய மண்ணிலே இடம் இல்லை 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 என்பதை இந்த தேர்தலிலே அவர்களுக்கு நாம் ஒரு பாடமாக சொல்லித்தர வேண்டும். இந்த தேர்தல் வெற்றி என்பது ஒரு மிக முக்கியமான வெற்றி. இது தமிழ்நாட்டுக்கான வெற்றி மட்டும் இல்லை. இந்த நாட்டுல விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தவர்களுக்கு, இந்த நாட்டுல தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரக்கூடியவர்களுக்கு, இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கு இடமில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எதிராக இந்த நாடு திரும்பும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு இந்தியனுக்கும் உருவாக்கக்கூடிய தேர்தல் வெற்றியாக இந்த தேர்தல் வெற்றி இருக்க வேண்டும். மற்ற மாநிலங்கள் நம்மளை பார்த்து இவ்வளவு பெரிய வெற்றியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்களே, நம்மாலும் இதை செய்ய முடியும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வெற்றியாக இந்த வெற்றி அமைய வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் உங்களிடம் அது பற்றி நான் பேசி இருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு, சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு அவங்க தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு மானியத்தோடு 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அடுத்த 5 ஆண்டுகளிலே நம்முடைய இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு, கல்லூரியில படிக்கக்கூடியவர்களுக்கு 35 லட்சம் பேருக்கு மடிக்கணினிகள், லேப்டாப் இலவசமாக வழங்கப்படும்.
பல பகுதிகளில் சில நேரங்கள்ல நீங்க பஸ் வரல, வசதி பத்தலைங்கிறீங்க. 10,000 பஸ்ஸுகள் நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 பஸ்ஸுகள் வாங்கி உங்களுடைய பயன்பாட்டிற்காக தரப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இதெல்லாம் யாருடைய வாக்குறுதி? தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய தளபதியுடைய வாக்குறுதி. தலைவர் கலைஞர் அவர்கள் இலவச தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் என்றார், தந்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த தொலைக்காட்சி பெட்டி 20-25 வருஷம் ஆகுது இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அந்த தொலைக்காட்சி பெட்டி பயன்பாட்டில் இருக்கு. நடுவுல வந்த கிரைண்டர் மிக்சி எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அதை விட எடப்பாடி சொல்றாருல்ல, தேர்தல் வாக்குறுதி எல்லாம் இவங்க நிறைவேற்ற மாட்டாங்கன்னு. நான் கேக்குறேன், யாராவது 2016 அதிமுக தேர்தல் அறிக்கையை படிச்சிருக்கீங்களா? இல்ல, யாருமே தேர்தல் அறிக்கையை படிக்கிறது இல்ல. அதனால அதிமுக தேர்தல் அறிக்கையை படிச்சும் பிரயோஜனம் இல்ல இல்லையா? 2016 27வது பக்கத்துல செல்போன் கொடுக்கறேன்னாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த செல்போனை வாங்கினவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? நானும் தமிழ்நாடு முழுக்க ஒரு 30-35 தொகுதிக்கு போயிட்டேன். எல்லா இடத்துலயும் இந்த கேள்வியை கேட்கிறேன். அந்த செல்போனை யாராவது வாங்கினவங்க இருக்கீங்களா? இருக்கீங்களா? இல்லையா? சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த செல்போனை வாங்கியிருக்காங்களா? இதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய தகுடு தத்தம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஆட்சிக்கு வரப்போறது இல்ல. அதனால அவருடைய வாக்குறுதியும் நமக்கு இதுல வேற நம்மளை பார்த்து அவங்க தேர்தல் அறிக்கையை நம்ம காப்பி அடிச்சிட்டோங்கிறாரு. பாஸ் ஆகுறவங்களை பார்த்துதான் காப்பி அடிப்பாங்க இல்லையா? நீங்க வாங்க போறது 0. அதனால உங்களை பார்த்து காப்பி அடிக்கணும்ன்ற அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது. இந்த தொகுதியில மட்டும் நம்முடைய ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசினர் மிக பிற்படுத்தப்பட்டோர் நல கல்லூரியில 100 மாணவர்களுக்கு தங்கும் விடுதி கட்டி தரப்பட்டிருக்கிறது. பள்ளிப்பாளையத்துல 320 கோடியில மேம்பால பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. பள்ளிப்பாளையம் ஆயக்காட்டூரில 81 கோடி மதிப்பீட்டுல 520 அடுக்குமாடி வீடுகள் கட்டி தரப்பட்டிருக்கிறது. அறிவுசார் மையம் இந்த பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்முடைய ஆட்சி விரைவிலே வரப்போகிறது. அப்பொழுது குமாரபாளையத்துல புதிய அரசு ITI அமைக்கப்படும். கொங்கராயம்பேட்டைக்கு சுற்றுவட்ட சாலை அமைக்கப்படும். ஆனங்கூர் ஊராட்சியிலே ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் செல்லும் குறுகலான சாலை விரிவுபடுத்தப்படும். போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி பெறும் மாணவர்களுக்காகவும் சுயமாக தொழில் தொடங்கி ஸ்டார்ட் அப்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்காகவும் முதல்வர் படைப்பகம் குமாரபாளையத்துல உருவாக்கப்படும். நெல் அதிகம் விளையும் பகுதிகளில் சைலோ ஸ்டோரேஜ் முறையில தானிய சேமிப்பு கிடங்குகள் உருவாக்கப்படும். இதையெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பை நீங்கள் மீண்டும் எங்களுக்கு வழங்க வேண்டும். நிச்சயமாக வழங்குவீர்கள் என்று எனக்கு தெரியும். இந்த தொகுதியிலே நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த நம்முடைய வேட்பாளர், நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய வேட்பாளர் பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள், உங்கள் சின்னம். நன்றி, வணக்கம்.